அண்ணா உங்ககிட்ட காசு எதாவது இருக்குமா? எல்ஐசியில் பணம் போட்டிருந்தேன், அது 1.5 லட்சம் ரூபாய் வந்து தம்பி. அந்த காசை எனக்கு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. தம்பி என்னோட மொத்த சேமிப்பும் அதுதான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேற வச்சிருக்கேன். என்னண்ணே என்கிட்ட இத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை தம்பி. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்க, உங்களுக்கு எப்ப வேணுமோ வாங்கிக்கோங்க. சரி தம்பி, பின் 18 சரிண்ணே. மாப்பிள மொத்த காசையும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு மொத்த செலவு என்னோடது. சரியா? சரிண்ணா. சரிண்ணா வரேன். தம்பி காசு இன்னைக்கு கிடைக்குமா? எனக்கு அவசரமா காசு தேவைப்படுறது. ஐயோ ஏன்டா இப்ப சுத்தமா காசு இல்லைண்ணே. காசு வேணும்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? தம்பி நீங்க அவசரமா காசு வேணும்னு கேட்டீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப என்ன காசு இல்லைங்கிறீங்க? என்ன சார் நினைச்சுட்டு இருக்கீங்க? அண்ணா நீங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இப்படி பேசுனீங்க, இப்ப நானும் ராங்கா பேசுவேன். உங்ககிட்ட காசு வாங்கணும்னு சொல்றீங்களா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுக்கலாமான்னு சொன்னாங்க. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லம்மா, என் கையில் காசு இல்லை. அதாம்மா என்ன பண்ணுறது தெரியல. பா, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு பேலன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காசு எப்படிமா? நான் தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணலப்பா, அதில் கொஞ்சம் காசு இருக்கு. அப்புறம் அம்மாவோட எப்படி பணம் இருக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிம்மா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறேம்மா. சரிப்பா. கௌசி, ஆமா முக்கியமான ஒருத்தருக்கு பத்திரிகை வைக்கணும். மாமா போலாம். சரிப்பா. சரி அண்ணா. அட வாமா கௌசல்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அண்ணா என்னண்ணே போன் பண்ணாலும் போன் எடுக்கிறது இல்ல, செட்டுக்கு வேலைக்கு வரது இல்ல, ஏன் அப்படி பண்றீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த இன்விடேஷன். நீ காசு கொடுக்கல, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சியா? உன்னை நம்பி தானே காசு கொடுத்தேன். நீ உன் பணத்தாரத்தை வேற காட்டிட்டல்ல. பா, அண்ணா கிட்ட எதுக்குப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ சும்மாருமா, நீ எதுவும் பேசாத. இவன்ட்ட 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேம்மா. திருப்பி கேட்டா காசு கொடுத்துக்க என்ன ப்ரூஃப்னு கேட்கறாமா? பா விடுமா, ரொம்ப சந்தோஷம். மறக்காம உங்க கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ கல்யாணத்துக்கு வந்துடாத. நிறுத்துங்கப்பா. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு அண்ணன் தான்ப்பா காரணம். உங்ககிட்ட காசு இருந்தா குடிச்சு அடிச்சிருங்கன்னா அண்ணன் அந்த காசை வாங்கினாரு. அம்மா ஒன்னும் எப்படி இல்லைன்னா பணம் போட்டு வைக்கல. அந்த 4 லட்சமும் அண்ணன் கொடுத்த காசு தான். நான் இப்ப நல்லா படிச்சிருக்கேன்னா அது காரணமும் அண்ணன் தான். இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அது காரணமும் அண்ணன் தான். நம்ம ஊர்ல இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனை பேரோட லைஃப் வீணா போகுது தெரியுமா? விடுமா, அப்பா எதுவும் சொல்லாத, போய் கல்யாணம் வேலையை பாரு. அண்ணே உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், இல்லை செஞ்சு இந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்கண்ணே. குடிக்கிறவங்களாம் காசு சேர்த்து வச்சதா சரித்திரமே இல்லைண்ணே. குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை, குடும்பத்துக்கு நல்லது இல்லை, விட்டுருங்கண்ணே. என்னை மன்னிச்சிருக்க தம்பி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன்பா. சரி.